இந்த தேர்தல் வந்து ஒரு யூஸ்லெஸ் தேர்தல். இதனால எந்த பிரயோஜனமுமே யாருக்குமே கிடையாது, கேண்டிடேட்டை தவிர. ஒரு தேர்தல் நடத்தாதனால திமுக ஆட்சி கவிழ்ந்துருமா, இல்லை இப்போ இதில் ஜெயிக்க போகிற ஏதோ ஒரு இந்த இடத்துல ஜெயிச்சதுனால அதிமுக ஆட்சிக்கு வரப்போதா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ப்ரெஸ்டீஜ்னு வரும்போது இது வந்து ஆளுங்கட்சி இதில் தோத்துருச்சுனா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. தோக்காது, உறுதியாக ஆளுங்கட்சி தோக்காது. ஏன்னா அது விஜய்க்கே தெரியும். இல்லைன்னா விஜய் இறங்கிட மாட்டாப்லையே களத்தில். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு உள்ள உறவு வந்து அது எப்போதும் இருக்கிற உறவு தான். அத்தமக மாமமக உறவு தான். அது எப்போ வேணாலும் திடீர்னு அது கல்யாணமாக மாறலாம் அப்படின்றது தான். இப்போ மொத்தமாக ஜெயலலிதா இல்லாதனால மொத்தமாக ஆட்டையை போடணும், நம்ம துணை முதல்வர் அப்படின்னு கொஞ்ச நாளில் அந்த கட்சியை உடச்சி இதுதான் மகாராஷ்டிராவில் செஞ்சாங்க. அந்த மாதிரி செய்கிறக்காக திட்டம் போடுறாங்க, மொத்தமாக ஆட்டையை போடுறாங்க. இபிஎஸ் இதுக்கு இடம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இபிஎஸ் இடம் கொடுக்கல, இடம் கொடுக்க வைப்பாங்க. வருண் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்காரு. இந்த பக்கம் சீமான், இவங்க இருவருக்குமான இந்த பிரச்சனை சிக்கல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இல்லை, அதுதான் சர்ச்சை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஒன்றும் சீமானை பிடிச்சி உள்ள போடணும், இல்லைன்னா நீதிமன்றம் பார்த்து ஏதாவது தண்டனை கொடுக்கணும். தமிழ்மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம். 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 ஈரோடு கிழக்கு திரு இவிகே இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு பிறகாக இப்போ வந்து அதுக்கப்புறமாக இடைத்தேர்தல் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் தேதியும் இப்போ அறிவிச்சிட்டாங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இப்போது யார் இதில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போது அடுத்த கட்ட விஷயமாக இருக்குது. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி காங்கிரஸ் தான் இருந்தது அப்படிங்கிறதுனால இப்போவும் திரும்பவும் காங்கிரஸே வந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. இடையில வந்து திமுக தரப்புலேருந்து வந்து திமுக இந்த தடவை போட்டியிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருந்ததாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து திரும்பவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்தியா கூட்டணி சார்பில் வந்து காங்கிரஸ் தான் போட்டியிடும், ஆனால் வேட்பாளரை மட்டும் திமுக வந்து இறுதி செஞ்சு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. வேட்பாளர் அவங்க எப்படி இறுதி செய்வாங்க? இவங்க கட்சி வேட்பாளர் அவங்க இல்லை, யார் நிற்பாங்கன்றதை அவங்க உறுதி செய்வாங்க. வேட்பாளரை நாங்கள் இறுதி செய்வோம்னு சொல்லுவோம். ஆனால் காங்கிரஸ் தான் நிற்குங்கிறத அவர் உறுதியாக சொல்கிறாரு. காங்கிரஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிப்பாரு. வேட்பாளர் அவங்க கட்சி வேட்பாளர் இவங்க எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அதுதாங்க தெரியல, அது என்னன்னு அது அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. இப்போ இந்த ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தரப்புல இந்த பக்கம் காங்கிரஸ் தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை, காங்கிரஸ்குள்ளேயே வந்து இல்லை இவங்க தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இவிகேஸ் அவங்களுடைய இரண்டாவது மகன் அவருக்கு வந்து ஒரு தரப்புல வந்து அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த இடைத்தேர்தலை ஏன் இந்த அளவுக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவமாக கருதி இல்லை இவங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இல்லை. எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா தேர்தலும் கவுன்சிலர் தேர்தல் கூட தான் முக்கியம். இது பணம் வருதா அதிலெல்லாம் முக்கியமாக அது அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறது தானே தேர்தலே நடக்குது. அதில் நிற்கணுன்றது அவங்களுடைய கொள்கை. அதனால் இந்த தேர்தல் இது இப்படி இருக்கணுன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த தேர்தல் வந்து ஒரு யூஸ்லெஸ் தேர்தல். இதனால் எந்த பிரயோஜனமுமே யாருக்குமே கிடையாது, கேண்டிடேட்டை தவிர. சரியா? இதில் வந்து என்னென்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, 1.25 வருஷம் இருக்குது. ஷார்ப்பாக சொன்னால் 1.25 வருஷம் இருக்குது, 15 மாதங்கள் இருக்குது, அவ்வளோதான். அடுத்து ஏப்ரலில் எலெக்ஷன் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த கட்சியும் பாதிக்கவும் போகிறதில்ல. இப்போ இந்த ஒரு தேர்தல் நடத்தாதனால திமுக ஆட்சி கவிழ்ந்துருமா, இல்லை இப்போ இதில் ஜெயிக்க போகிற ஏதோ ஒரு இந்த இடத்துல ஜெயிச்சதுனால அதிமுக ஆட்சிக்கு வரப்போதா, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இது யூஸ்லெஸ்ஸு, பிரயோஜனம் இல்லாத, இது பருத்தி மூட்டை வந்து பஞ்சு குடோன்லேயே இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி தான். இது நடத்தலைன்னா கூட யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இது என்ன அப்படின்னா அரசியலில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக பார்க்கப்படும். இப்போ வந்து ஒருவேளை இதில் திமுக வந்து இதில் வந்து தோற்றால் அப்படின்னா வந்து அப்போ இப்போ ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒருவேளை அவங்களுடைய ஆட்சியை மக்கள் விரும்பலை அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆட்சியை ஒரு தொகுதியில் ஒரு ஏரியாக்கார ஓட்டு போடுறதுனால இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக புரோட்டா கடை போட்டிருக்காங்க. எண்ணெய் புரோட்டா, விருதுநகர் புரோட்டாலாம் இருக்குது. அது வந்து தூத்துக்குடியில் ஒரு கடையில் புரோட்டா சரியில்லைன்றதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக புரோட்டாவை தடை பண்ண முடியுமா? இல்லை புரோட்டான்றது மக்கள் வெறுத்துருவாங்களா? புரியுதா? அப்படி கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கடையில் புரோட்டா சாப்பிட்டு ஒருத்தர் வாந்தி எடுத்துனான்ற தமிழ்நாடு ஃபுல்லாக புரோட்டாவை தடை பண்ணணும்னு சொல்ல முடியுமா? இல்லை புரோட்டா மக்களுக்கு பிடிக்கல, அது கெடுதின்னு சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது மக்களுக்கு கெடுதி தானே. இல்லை, ஒரு இடத்துல இருந்துன்னா அந்த கடைக்கு மட்டும்தான் பிரச்சனை. அதனால திமுக ஆட்சிக்கே கெட்ட பேர் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது.
எப்போவுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு அதிருப்தி எதிராக ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யும். அந்த அதிருப்தின்றது எப்போவுமே ஒரு பீரியட் 5 பீரியட் 10 மக்களுடைய மனநிலை, அதாவது அப்படின்னா மக்களுடைய மனநிலையே அப்படி தான். எந்த நாடு எந்த பகுதியாக இருந்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக அரசியலில் இறங்கினாப்புல. அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டராக இருந்து அதுக்கப்புறம் நீண்ட ஒரு 20 வருஷம் இடைவேளை. பையன் பெரிய பையனை ஆகட்டும்னு விட்டு வச்சுருந்தாங்க. அப்போ தான் காலேஜில் சேர்க்க முடியுன்ற மாதிரி. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி களத்தில் இறங்கினாப்புல. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட குட்டி குழந்தையோட இறங்கினாப்புல. இப்போ இன்றைக்கி அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அதே மக்களால் துரத்தி விடப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப இது செல்வாக்கு இழந்து அன்றைக்கி வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி பார்க்கப்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோ அது கனடாவில் நடந்திருக்கு. ஸோ உலகம் பூராமே அப்படி தான். ஹியூமன் கேட்டல்ஸ் ஜென்ரலாகவே மக்கள், பொதுமக்களாக இருந்தாலும் எல்லாம் சரி, கொஞ்சம் போக போக ஆழ்ந்து யோசிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கிறது நல்லதுன்றது தான் மக்கள் நினைப்பாங்க. ரெஃப்ரெஷ் ஆகிறது நல்லதுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான அது எல்லா ஆளுங்கட்சிக்கும் உள்ளது தான் அது. ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவுக்கு ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதனால் நீங்கள் எந்த வித மாற்று கருத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் நிறுத்துவாங்க. அதுவும் காங்கிரஸ்லேருந்து தான் நிறுத்துவாங்க. யாரை நிறுத்துகிறாங்கன்றது அது ஒரு பெரிய இதே கிடையாது. அதனால் மக்களுக்கு எந்த விதமான நன்மை தீமை எதுவுமே கிடையாது. நன்மை இருக்கலாம், சில 500 1000 ரூபா நன்மைகள் இருக்கலாம். பட் ஆனால் வந்து பெருசாக இதனால் அரசியலில் பாதிக்காது. ஆனால் ப்ரெஸ்டீஜ்னு வரும்போது இது வந்து ஆளுங்கட்சி இதில் தோற்றுருச்சுனா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. தோக்காது, உறுதியாக ஆளுங்கட்சி தோக்காது. மிகப்பெரிய அளவு வெற்றியை தான் இது பண்ணும். ஏன்னா அது விஜய்க்கே தெரியும். இல்லைன்னா விஜய் இறங்கிட மாட்டாப்லையா களத்தில். 1500 ஓட்டு. அவர் வேற ஏன் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஏன் வரல அப்படின்னா அவருக்கு தெரியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், நம்ம மண்ணை கவி அசிங்கப்பட்டுருவோம். இல்லை இருந்தாலுமே அவங்க தரப்புல இருந்து நாங்கள் எங்களுடைய இலக்கு 26 தானே சொல்லிட்டோம் அப்படிங்கிற அது மாதிரி ஏன் இலக்கு 26ன்னு சொன்னால் இது என்ன சட்டம் போட்டு எழுதி வச்சு சீல் அடிச்சிருக்கா, கவரை உடைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் கிடையாது. வந்தால் மரண தோல்வியாகி இதோட அரசியல் பண்ணுற ஆரம்ப இதிலே வந்து வெளியேற்றிடுவாங்க. ஸோ அது அவருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரியாவது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கட்சி போய் சேர்ந்துருக்குன்னு பார்க்கறதுக்காகவாது போட்டிட்டு இருக்கு. அது அவருக்கே தெரியும் போது எதுக்கு அவர் ட்ரையல் பார்க்கணும்? இப்போ வந்து ஒருத்த வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சைக்கிளே ஓட்ட தெரியாது, சைக்கிள் ரேஸுக்கு வரேன்றான். திடீர்னு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் குரங்கு படல் போட்டு பழகிட்டு இருக்க நேரத்தில் சரி இதில் ஓட்டு, இந்த ரேஸில் ஓட்டு, சின்ன ரேஸு அப்படிங்கும்போது அவனுக்கு பெடலே போட தெரியாது. இப்போ தான் குரங்கு படல் போட்டிருக்காங்க, பெடலே எட்டாது அவனுக்கு. இப்போ போய் இதில் இறங்கி என்ன பண்ணுறது? அதுலேயும் மெயின் எலெக்ஷன்லேயும் பெடல் எட்டாது, புரியுதா? அப்படி இருக்கும்போது சும்மா சைடு எலெக்ஷனில் வந்து போய் அசிங்கப்பட்டு விழுந்து மூஞ்சி முறை பேத்துக்கிறது தான் இதாக இருக்கும். இப்போ 3 கால் சைக்கிள் ஓட்டுற ரேஞ்சில் தான் இருக்காப்புல விஜய். இப்போ 2026லேயே பெரிய சைக்கிள் நீங்கள் கொடுத்து ஓட்டு அப்படின்னா எப்படி ஓட்ட முடியும்? அந்த மாதிரி தான் விஜய் வரமாட்டாப்புல. அது ஏற்கனவே தெரிஞ்சது, நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் கூட இதை சொல்லி விஜய் சத்தியமாக வரமாட்டாருன்னு அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். ஏடிஎம்கே வரும், ஏடிஎம்கே வந்து தான் ஆகணும். ஏன்னா அது அரசியல் கட்சியாக நீண்ட காலமாக இருக்குது, அது தப்பி ஓட முடியாது. அதனால் ஏடிஎம்கே கேண்டிடேட்டை போடுவாங்க, பிஜேபியும் கேண்டிடேட்டை போடுவாங்க. அது ஒரு ஃபயராக ஆக்கிறதுக்காக. ஏன்னா அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி போட்டு எலெக்ஷன் இது பண்ணும்போது எதை காட்டுவாங்க அப்படின்னா, இப்போ ஏடிஎம்கே தோற்றுருச்சு, இப்போ பிஜேபி வந்து ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 60,000 ஓட்டு வாங்கியிருக்கு, இப்போ 2 சேர்ந்துருந்தால் 75,000 இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு காட்டுறதுக்காக பிஜேபி போட்டிடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியுமே வந்து அதிமுக இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. புறக்கணிச்சு கடைசியில் பொது தேர்தலையும் புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம் 2026. இப்போ இதை அதிமுக புறக்கணிச்சுன்னா 2026 பொது தேர்தலையும் புறக்கணிக்கிறோம். என்னென்னா கொஞ்சம் நம்ம ரெடி ஆகிட்டு வருவோம், ஏன்னா பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கூட எடப்பாடி முடிவு பண்ணுற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். அதனால் போட்டி போடுவாங்க. காங்கிரஸ்லேருந்து யாராவது ஒரு டம்மி பீஸை நிறுத்துவாங்க. இப்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு சிலர் வந்து இப்போ ஈவிகே அவங்களுடைய 2வது மகன் சஞ்சய் சம்பத் அவங்கள வந்து நிறுத்தணும், அப்பாக்கு அப்புறம் இவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க 35 பேர் கொண்ட குழுவெலாம் வந்து கூடி அவங்க தான் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அவருக்கு முன்னாடி அவர் கூடவே இருந்த மாவட்ட தலைவராக இருக்கட்டும், இது மாதிரியான நபரை வந்து நிற்க வைக்கணும்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே ஏன் இது மாதிரியான சின்ன சின்ன பிளவுகள்லாம் கட்சியில் இப்போ நீண்ட காலம் இருக்கார்ல, ஈவிகேஸ் இறந்துருவாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க முதல்ல கட்சி சார்பில், அவர் இறந்துட்டார். ஈவிகேஸ் இறந்துருவாருன்னு யாருக்கும் தெரியாது, கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து அந்த ஃபேமிலியை விட்டு வெளியில் வரணும்னு கட்சிக்காரங்க பார்ப்பான்.
இந்த ஒரு ஃபேமிலியே ஒரே இதில் நின்றுக்கிட்டே இருந்ததுன்னா எப்படி, இப்போ நாங்களாம் அந்த ஏரியாவில் எப்படி வேலை செய்கிறதுன்ற மாதிரி அப்படி ஒரு பார்த்தா இப்படி கணக்கு வரும். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஒரு குடும்பத்தில் 2 பேர் இறந்துட்டாங்க, அரசியல் வாரிசே இல்லாமல் போயிடும், அதனால் அவங்க வாரிசில் ஒருத்தரை நிறுத்துறது தான் இதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இது பண்ணுவாங்க. இதில் எப்படி முடிவாகுதுன்னு கடைசியில் தான் தெரியும். இது எப்படின்னா மொத்தத்துக்கு திமுக தான் இந்த இலவச திருமணத்தை நடத்தி வைக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? மாப்பிள்ளை யார் பொண்ணு யாருன்னா அவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரன்னு தான் டிசைட் பண்ணணும். செலவு பண்ணி இலவச திருமணம் ஒரு பவுனுன்னா தோடு மூக்குத்தியும் போட்டு பண்ட பாத்திரம்லாம் வாங்கி கொடுத்து இலவச திருமணம் நடத்தி வைப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி காங்கிரஸுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்க போகிறது யாருன்னா இந்த எலெக்ஷன் இதில் வந்து திமுக தான். மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுறது அவங்க பொறுப்பு. அதுக்காக நாங்கள் இப்போ ஒரு பவுனில் ஒரு செயினை போடுறோன்றக்கா இந்த பையனை தான் நீ கட்டணும்னு சொல்ல முடியுமா? அது அந்த குடும்பம் தான் முடிவு பண்ணணும். சார் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சஞ்சய் சம்பத் அவங்க தரப்புல இருந்துமே அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து துபாயில் இருக்காரு, அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாருன்றது மட்டும்தான் தெரியும், EVKSனுடைய மகன் அப்படிங்கிறத தவிர்த்து இவருக்குன்னு பெரிய ஐடென்டிட்டி இங்கே எதுவுமே இல்லை, அப்படிங்கிறப்போ இவரை நிறுத்தினா வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய செல்வாக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரவர் சொல்கிற கருத்துக்கள் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவாங்க. இப்போ துபாயிலேருந்து வந்தாருன்னா அவர் பையன் துபாயிலேருந்து வந்து நிற்கிறாரு, இப்போ அவங்க அப்பா இறந்து போனதுனால அந்த அரசியலை தூக்கி பிடிக்கணுன்றக்காகவும் வராரு அப்படின்ற மாதிரி கூட நிற்கலாம். அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதை மக்கள் விரும்புகிறாங்கன்னு இறங்கி ஓட்டு போட்டு எண்ணி அந்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஆனாலும் இடைத்தேர்தல்ன்றது ஆளுங்கட்சி சார்ந்தது, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது தான் தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்படாத ஒரு விதியாக. எல்லா ஆட்சியிலும் திமுக அதிமுக எந்த ஆட்சியாக இருந்தாலும் மக்களும் வந்து என்ன பண்ணாங்க, 1 வருஷம் இருக்குது, என்னத்தை புரட்சி பண்ண போகிறாரு, இதில் இவர் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டாரு, இல்லை புதுசாக வந்து என்ன செய்ய போகிறாருன்றா கூட இருக்கிறதுல கை வச்சுருவாங்க. இன்னும் வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே வராது, ஒரு சாக்கடை போடணுன்னா கூட போட மாட்டாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியுன்றதுனால ஆளுங்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது தான் இவ்வளோ நாள் நடந்த இதுதான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து சமீபத்தில் வந்து என்ஆர் ராமலிங்கம், அதாவது எடப்பாடியினுடைய உறவினர் அப்படின்னு சொல்லப்படுது, அவங்களுடைய மருமகனுக்கு சகலையினுடைய அப்பா அவர் வீட்டில் வந்து ஐடி வந்து ரைடு நடத்தினாங்க. அப்படி நேற்று நடந்தது, 2வது நாளாக இன்றைக்குமே வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ஐடி ரைடு அப்படிங்கிறத வந்து பாஜக வந்து கூட்டணிக்காக வந்து இவங்க மேலே நடத்துதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக வந்து இதை வைக்கிறாங்க. இது நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்கலாம், இதுதானே பண்ணுறாங்கங்கும் போது அப்புறம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இது எப்படி அப்படின்னா ஒரு பொண்ணும் பையனும் எப்போவுமே சுற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, 24 மணி சினிமாவுக்கு போனாலும் ஒன்றா போகிறாங்க, ஹோட்டலுக்கு போனாலும் ஒன்றா போகிறாங்க, கேட்டால் ஃப்ரெண்டுன்றாங்கன்ற மாதிரி இருக்காது. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து அது வந்து இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு உள்ள உறவு வந்து அது எப்போதும் இருக்கிற உறவு தான், அத்தை மகன் மாமா மகன் உறவு தான். அது எப்போ வேணாலும் திடீர்னு அது கல்யாணமாக மாறலாம் அப்படின்றது தான் அது. ஆனால் இப்போ வந்து கூட்டணி இல்லை, பாஜகவை எதிர்க்கிறோம் பேசுகிறாங்களே, அது இப்படி தான். இப்போ முறை பொண்ணு இப்போ நீங்கள் ஊர்லலாம் கிராமத்துலலாம் பார்க்குறது இல்லையா, அந்த பொண்ணு வெளியூரில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு வெளியூர் திடீர்னு கடைசி நேரத்தில் டப்புன்னு பண்ணி வச்சுருவாங்க. திடீர்னு அவங்க அம்மா அக்கா போய் அழுதுச்சுன்னா தம்பி வீட்டில், அப்பா உன் மகனை தான் கல்யாணம் பண்ணணும், வேறு வழியே இல்லை, எனக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சு அப்படிங்கும்போது சரி அக்காவே கேட்குறாங்கன்னு கடைசி நேரத்தில் டப்புன்னு கல்யாணம் பண்ணிடுவாங்க குலதெய்வம் கோயிலில். அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரோட உறவு. எது பாஜக அதிமுக உறவு அந்த மாதிரியான உறவு இல்லை, வேறு மாதிரியான சித்தப்பா மயம் பிரியமான ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்றது இப்போ கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி சொல்லலாம், ஜென்மத்துக்கு பிஜேபியோட சேர மாட்டாங்கன்ற உறுதியிட்டு நம்ம சொல்லலாம். மித்த எந்த கட்சியும் அதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. ஏன்னா இப்போ திமுக, ஏன்னா திமுக கடந்த காலத்தில் இருந்திருக்கு, நீ போகாதுன்றது வேற விஷயம், கடந்த காலத்தில் திமுக இருந்திருக்குன்ற இல்லை, அதுவும் ஒரு முறை பிள்ளையாக தான் வரும், தூரத்து சொந்தமாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது அப்படி தான் அதை பார்க்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயம் பேசும்போது வந்து இப்போ நாங்கள் என்ன வந்து அதிமுக மேலே மட்டும்தான் இப்போ வந்து ரெய்டு பண்ணியிருக்கோமா, இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையினுடைய உறவினராக ஒருத்தர் வீட்டில் கூட வந்து திண்டுக்கல்லில் வந்து நாங்கள் வந்து ரைடு நடத்துகிறோம், சொந்த கட்சிக்குள்ளேயும் தான் நாங்கள் வந்து ஐடி ரைடு நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இடி ரைடும் தான் வந்து துரைமுருகன் அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, கதிரானந்த் அவங்க வீட்லேயும் வந்து இடி ரைடுலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து வீட்டுக்கு வர்றது பல காரணத்துக்காக வரும். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கூட தான் போலீஸ் வீட்டுக்கு வரும். இந்த அவங்க வீட்டுக்கு தான் போலீஸ் வந்துச்சு அன்னைக்கு. இன்னும் ஒருத்தர் வந்து கற்பழிப்பு குற்றவாளி இருக்கான்னு வைங்க, ஒரு பாலியல் குற்றவாளி கொடூரமானவன் இருக்கான், அவன் வீட்டுக்கு போலீஸ் வருது.
இன்னொரு வீட்டுக்கு பாஸ்போர்ட் விசாரணைக்கு வருது. இந்த அவர் வீட்டுக்கு தான் வந்துச்சு, நாங்கள் வந்து நேர்மையாக தான் நடந்தோன்ற கதையை தான் இவங்க பேசுகிறது. கேட்குறவெல்லாம் கேனையை நினச்சாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் எதுக்காக ரைடு பண்ணுறாங்க, என்ன ரைடு நடந்துச்சு, அண்ணாமலை அக்கா புருஷன் வீட்டில் என்னத்துக்கு ரைடு நடந்துச்சு, எடப்பாடி இப்போ ஒன்று வீட்டை சொந்தக்காரங்க வீட்டில் எதுக்கு ரைடு நடக்குதுன்னு எல்லாம் மக்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. எல்லாம் திட்டு பையனுங்க எல்லாம் காசை கோடியாக அடித்து அவன் சொந்தக்காரன் பேரில் இல்லை பினாமி பேரில் வச்சுருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். 2016 கூட வந்து இதே மாதிரி அவர் வீட்டில் வந்து ஏற்கனவே ரைடும் நடந்து அவருக்கு சொந்தமான இடங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கில் வந்து பணம் வந்து அது எப்படின்னா, பழைய படம் ரஜினி படம் கமல் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதாநாயகனை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கதாநாயகியை கடத்தி வச்சுருவாங்க. பீப்பாயாக இருக்கும், அது எங்கே வாங்குவாங்கன்னே தெரியல. அந்த குடோனில் கொண்டு போய் கட்டி போட்டுருவாங்க. இல்லைன்னா அவங்க அம்மாவை கூட்டு போய் கட்டி போட்டுருவாங்க, இல்லைன்னா அவங்க அப்பாவை கட்டி போட்டுருவாங்க, இல்லை அவங்க தம்பியை கட்டி போட்டுருவாங்க. அப்போ தான் இவன் வருவான் வந்தவொடனே எமோஷனல் பிளாக்மெயில். ஆமாம், அந்த தான் இப்போ பிஜேபி பண்ணுது. அப்படின்னா இப்போ அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் ரைடு அப்படின்னா எடப்பாடிக்கு தான் செக்கு, எடப்பாடியை தூக்குறதுக்கு தான். அண்ணாமலையை அக்கா மகன் வீட்டில் ரைடுனா அது அண்ணாமலையை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ரைடு. நீங்கள் அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காண்டிங்கன்னா இருக்காது. பாவம் அந்த அம்மா கிளவி 68 வயசு ஆகுதா 70 வயசு ஆகுதா, அதை கொண்டு போய் மர்ம குடோனில் கட்டி போட்டுருக்கீங்கன்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அது எதுக்குன்னா யாரையோ ஒருத்தரை வர வைக்கிறதுக்காக அப்படின்றது தான் நீங்கள் பார்த்தா தெரியும். எடப்பாடியே கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்கு தான் அந்த ரைடு. அதே மாதிரி அண்ணாமலை அக்கா வீட்டில் நடந்த ரைடு அண்ணாமலைக்கு செக் வைக்கிறதுக்கு, காசை கொடுங்கிறதுக்கு, எவ்வளோ காசு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கான ரைடு அது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அண்ணாமலையே வந்து பெரிதளவில் நான் என்கிட்ட என்ன அவ்வளோ பெரிய சொத்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே அதுதான் என்கிட்ட இல்லை இந்த அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவர் வீட்டில் செக் பண்ண. அண்ணாமலை வீட்டில் செக் பண்ணலையே அவங்க எங்கே யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரோ அவங்ககிட்ட தான் செக் பண்ணுறாங்க. அப்போ அதுவும் அண்ணாமலை காசு தான்றீங்க. ஆமாம், அப்புறம் அடுத்த வீட்டில் சம்மந்தம் இல்லாத வீட்டில் எதுக்கு செங்கச்சூளையில் போய் செக் பண்ணுறாங்க? அண்ணாமலை சொந்தக்காரர் அங்கே வச்சு புதைச்சி வச்சுருக்காங்கன்னு தான் செக் பண்ணுறாங்க. அப்படி தான் இருக்கும். அது பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் கடைசியில் அண்ணாமலையா என்னன்னு. இந்த ஐடி ரைடுகள் தாண்டி அந்த இடி ரைடுகள் பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? துரைமுருகன் வீட்டில் நடந்ததாக இருக்கட்டும், கதிரானந்த், அதுவும் வந்து துரைமுருகனுக்கு மிரட்டல் தான். கட்சியை உடைக்கிற, திமுக உடைப்பதற்காக. துரைமுருகன் முக்கிய பதவியில் இருக்கார். அதை வைத்து திமுகவை உடைக்க வேண்டும், ஒழுங்காக வர்றீங்களா இல்லையா, இல்லை தூக்கி உள்ளே வைக்கணுமா, இல்லை அவங்க மகனை தூக்கி உள்ளே வைக்கணுமான்ற மிரட்டல் தான் அதுவும் மிரட்டல் தான். அவர் காலங்காலமாக அங்கே இருக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் அவர் கூடவே இருந்து என்னமா இருக்கு, இவ்வளோ வருஷமாக அங்கேருந்து பயணிச்சிருக்காங்க. இவ்வளோ மூத்த ஒரு நபராக அங்கே இருக்காரு கட்சிக்குள்ள அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே அவர் அங்கேருந்து உடைச்சிட்டு எல்லாரும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 90 WTO ஒப்பந்தம் வருவதற்கு முன்பு இருந்த குடும்ப சூழல் வேறு. அப்போ சொல்லலாம் இந்தியாவில் எப்படிடா வாழ்கிறீங்க, 50 வருஷமாக ஒரே பொண்டாட்டியோட வாழ்கிறீங்க, ஒரே புருஷனோட வாழ்கிறீங்கன்றது ஆச்சரியப்படுவாங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் வரும். அமெரிக்கன்ஸ் பிரிட்டிஷ்காரன்லாம் எப்படி ஒரே மனைவி 40 வருஷமாக ஒரு மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, 60ஆம் கல்யாணம் வேறு பண்ணுறீங்க, 80ஆம் கல்யாணம்ன்றீங்க, எப்படியா வாழ்கிறீங்க? அதே மாதிரி எப்படிம்மா நீங்கள் ஒரு புருஷனோட வாழ்கிறீங்க 40 வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களா 45-50 வயசு ஆனவங்க கூட டைவர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. அது மாதிரி காலங்கள் மாறிவிட்டது, சர்வதேச சூழலை மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி இது எளிதாக புரிகிறதுக்காக சொல்லு. அந்த மாதிரி நீண்ட காலமாக இருந்தால் என்ன புரியுதா உங்களுக்கு? டைவர்ஸ் பண்ணால் திருப்பி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த காலத்தில் அந்த வாய்ப்பு கிடையாது. 90களுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு. சரி, பழைய படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கடைசியில் பார்த்தா கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு கல்யாணம் ஆனவனே இவன் போய் கிணத்துல குதிச்சு எடுத்து போயிடுவான். ஏன்னா அவ்வளோதான், கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இந்த பொண்ணு அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ வந்து வெயிட் பண்ணலாம் இன்னொரு 10 வருஷம், எப்படி அதை டைவர்ஸ் பண்ணணும், அப்போ நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா யதார்த்த வாழ்க்கையில். அந்த மாதிரி தான் இப்போ துரைமுருகனை தூக்குப்பாங்க. 50 வருஷமாக வாழ்ந்தா என்னையா வாயா அப்படின்னு. இல்லை, அவருடைய கொஞ்சம் ஒரு 40-50 அவர் இருக்கும்போது இது மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் கூட பரவாயில்ல. இவர் அந்த வயதையும் கடந்து வந்து கையெழுத்து போடுறதுக்கு எதுக்குமா வயசு? கட்சியை கலைச்சி விடுறதுக்கு ஒரு கையெழுத்தை போட்டு ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு எதுக்கு வயசு? இப்போ நல்ல உடல்நிலையோட தானே இருக்கார் அவர், மினிஸ்டராக இருக்கார்ல, பல ஊர்களுக்கு போகிறார் வண்டியில். ஒரு கையெழுத்து போடுறதுல என்ன குறைஞ்சி அதான் இங்கே கேட்குறேன். எங்கள் திமுகவில் வந்து 2ஆக உடைக்கிறோம், உதயசூரியனை முடக்குங்க, நான் தான் பொதுச் செயலாளர்னு ஒரு கையெழுத்து போடுறதுக்கு என்னங்க உங்களுக்கு வலிக்குது? போட்டிங்கன்னா உங்களை விட்டுருவோம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து துரைமுருகன் இடம் கொடுக்க மாட்டார் இல்லைங்க, இவ்வளோ வருஷமா கொடுக்க மாட்டாருனால அவரை பிடிச்சி கடத்துறது. அந்த அதை நான் இப்போ தானே சொன்னேன், கிளவியை பிடிச்சி கடத்தி கொண்டு போய் அண்டா கடியில் அடித்து கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா ஹீரோவை எப்படியா வர வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. சம்மந்தம் இல்லாமல் மிரட்டினீங்க அப்படின்னா சரி, ஒரு பையன் திகார் ஜெயிலில் கொண்டு அரெஸ்ட் ஆகினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்து கையெழுத்து போடலாம்ல. சென்டிமெண்ட்டாக மிரட்டுறது தான். அதனால் ட்ரை பண்ணுறது தான், இதெல்லாம் ஒரு சான்ஸ் தான்.
அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த எடப்பாடி அவங்களுடைய உறவினர் வீட்டில் நடந்த ரைடு கூட வந்து சம்பவம் நடந்தது ஒரு ஈரோட்டில். ஆனால் வந்து கோவையிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகளை வந்து வர வச்சு ரைடு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் காலையில் 11 தான் வரும். வருமான வரித்துறையை பொறுத்தளவுக்கு கொங்கு பெல்ட் கோவை ரீஜனில் தான் வரும். அக்கா அந்தந்த ஊர்லேயே போட்டு வச்சுருப்பாங்க வருமானத்துறை ஆஃபீஸு. அது மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒரு ஆஃபீஸ் தான் இருக்கும். மதுரையில் இருக்கும், கோவையில் இருக்கும், சென்னையில் இருக்கும். 3 ரீஜன் இருக்கும், 3 மண்டலங்கள் மாதிரி இருக்கும். அந்த மண்டல அதிகாரிகள் தான் போவாங்க. இன்னொரு விஷயம் அதில் என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 அவர்கிட்ட வந்து நிறைய கோடிக்கணக்கில் இருந்து பணமெல்லாம் பறிமுதல் பண்ணப்பட்டது ரைடு நடந்தப்போ. அதனுடைய தொடர்ச்சியாகவும் அதோட சேர்த்து வந்து அவர் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற புகாரின் பேரில் தான் வந்து இப்போ ரைடு பண்ணுறாங்க. 2016 வந்து நடந்த ரைடுனுடைய தொடர்ச்சியை இவ்வளோ நாள் கழிச்சு இது ஏன் லேட்டாக திரும்பவும் இப்போ எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு நாள் விசாரிச்சிருப்பாங்கம்மா. விசாரணை அதிகாரிகளுக்கு இப்போ சம்பளம் கொடுக்குறோன்னா அப்புறம் அவங்க அதை பற்றி ஒரு கொஞ்சம் நாள் ஆகும்ல. விசாரித்து வராங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. வர்றோம். ஏன்னா இப்போ தானே எலெக்ஷன் வரப்போகுது. 2016 அப்புறம் 21 வந்துச்சு. அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து தான் வீணாக போயிடாங்க. அப்போ தேவையில்லை. இப்போ விலகி போகிறேன்ற போது தான் ரைடு நடத்துவாங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுதுல, அப்போ திருப்பி அந்த ஃபைலை தூசி இருக்கும். அதுக்கு தானே அதிகாரிகளே வச்சுங்க. அடியாளாக தானே வச்சுருவாங்க. இடியாக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து மத்திய அரசோட அடியாள் தானே. இந்திய மக்களின் வரி பணத்தில் சம்பளம் கொடுத்து அடியாட்களை வைத்திருக்கிறது தான் அதிகார வர்க்கம். அதை வச்சு பண்ணுறாங்க. இல்லை, பாஜக இந்த அளவுக்கு அதிமுக வந்து தொடர்ந்து தன்னோட கூட்டணி வைக்கிறதுக்காக நிறைய விதங்களை இது மாதிரி தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, அப்போ வந்து பாஜகவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா வந்து தமிழகத்துக்குள்ளே நம்மளால் கால் வைக்கவே முடியும். அது தெரிஞ்சது தானேம்மா, தெரிஞ்சது தான். அதனால் அதிமுக வளைச்சி போட்டோம்னா ஏதோ கொஞ்சம் பழைய ஜெயலலிதா மாதிரி ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வரலாம் அப்படின்னு. இப்போ மொத்தமாக ஜெயலலிதா இல்லாதனால மொத்தமாக ஆட்டையை போடணும். 60 சீட்டு வரைக்கும் நம்ம பிடிங்கி நின்றுடணும். அதில் 10 சீட்டு வந்தோம்னா எனக்கு பெரிய விஷயம். அப்போ அதிமுக காலி ஆயிரும்ல. அது ஒரு 110 இப்படி வந்ததுன்னா நம்ம தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. நம்ம துணை முதல்வர் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாளில் அந்த கட்சியை உடச்சி இதை தான் மகாராஷ்டிராவில் செஞ்சாங்க. அந்த மாதிரி செய்கிறக்காக திட்டம் போடுறாங்க. மொத்தமாக ஆட்டையை போடுறது. இபிஎஸ் இதுக்கு இடம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இபிஎஸ் இடம் கொடுக்கல, இடம் கொடுக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடி தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க. ரெட்டையிலையை பிடிங்கிடுவாங்க. பிடிங்கி எதிர்க்க தரப்பு கொடுத்து இபிஎஸ் அனாதையாக விடலாம். அதற்கு பயந்து இபிஎஸ் வந்து நீதி கேட்டு நெடுபயணம் போகலாம். இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே நம்மளே கூட வந்து பேட்டிகள்லாம் வந்து இது குறித்து பேசியிருக்கோம். வருண் அப்போ வந்து அவர் வந்து திருச்சி எஸ்பியாக இருந்தார். இப்போது டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றிருக்காரு. இந்த பக்கம் சீமான். இவங்க இருவருக்குமான இந்த பிரச்சனை சிக்கல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போவும் கூட வந்து இப்போ இது வந்து நீதிமன்றத்துக்கும் இந்த வழக்கு வந்து போயிருக்கு. அப்படிங்கிறப்போ திரும்பவும் இந்த சர்ச்சை, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? இல்லை, அதுதான் சர்ச்சை தொடர்ந்துட்டு தான் இருக்கணும். ஒன்றும் சீமானை பிடிச்சி உள்ளே போடணும், இல்லைன்னா நீதிமன்றம் பார்த்து ஏதாவது தண்டனை கொடுக்கணும், இல்லை நீதிமன்றம் ஏதாவது ஃபைனின்னு போடணும். அப்படின்றப்போ தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதனால தான் வழக்குக்கு போயிருக்காங்க. இனிமேல் தான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். முடிஞ்சால் நீங்கள் வந்து தண்டனை வாங்கி கொடுத்து பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சீமான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதான் இந்த அஃபிடவிட்டில் சேர்த்துருக்காங்களா, அதையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. எப்படியும் சீமானை பிடிச்சி போடணுன்றது தான் அவர்களோட எய்மாக இருக்குது. இருந்தாலும் இது எந்த அளவில் போய் முடியுன்றது நீதிமன்ற கையில் தான் இருக்குது. அது இழுக்கும் வழக்கு ரொம்ப வருஷம் இருக்கும். இழுத்து இங்கே முடிஞ்சு அப்புறம் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த விஷயம் தொடர்பாக வந்து வருண் அவங்களுடைய வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் அவங்க சொன்ன வந்து அடிப்படை டேஷ் விட்டு நான் சொல்கிறேன், அறிவே இல்லாத சீமானுக்கு எத்தனை தடவை சொல்லியும் வந்து அவருக்கு புரிய போகிறது இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லி இந்த வார்த்தை வந்து சீமானவர்களை ஒருமையில் வந்து வருண் தரப்புல வந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாம் லைம் லைட்டில் வந்து வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒருமையில் பேசுறது மட்டும் இல்லாமல் சினிமானை வந்து தான் அசிங்கமாக இதில் பார்த்தது இல்லையா நீங்கள்? இதில் சோசியல் மீடியாவில் இதை விட கேவலமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இதுன்னு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒருமையில் பேசுகிறதெல்லாம் சோசியல் மீடியாவில் சாதாரண விஷயம். அவரை இன்னும் ரொம்ப கழிவுகளெல்லாம் ஊற்றிருக்காங்க. இன்னும் இருக்கே பல வீடியோக்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை கொண்டு போய் அருண் தரப்பு போய் காட்டுவாங்க. இந்த அளவுக்கு கழிவு ஊற்றிருக்காங்க, குடும்பத்தெல்லாம் இழுத்துருக்காங்க. நாங்கள் அப்படிலாம் சொல்லலை, நாங்கள் உண்மையில் தான் பேசியிருக்கோம். ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சீமான் அவர்கள் பயன்படுத்தினாங்க
ஐபிஎஸ்ங்கிறது வந்து என்ன குறைவான படிப்பா, நீங்கள் அதை விட எந்த அளவுக்கு நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தரப்புலேருந்து வழக்கறிஞர் வந்து கேள்வி கேட்டார். இந்த ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னது வந்து எந்த ஆடு அளவுக்கு மேய்க்க தெரியும், புல்லு வெட்ட தெரியும், இதெல்லாமே தெரியும். அருணுக்கு தெரியுமா? அருண் ஐபிஎஸ்க்கு தெரியுமா? அது ஒரு ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் தான், படிச்சிருக்காரு, அவ்வளோதான். இவர் என்னென்ன இது பண்ணியிருக்காரு? கம்பிக்குள்ளே பூந்து வருவார், தீ வளையத்துக்குள்ளே போவார், கம்பி மேல் நடப்பார், அதெல்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்றது ஒரு கேள்வி வரதான் செய்யும். அந்த போட்டியில் வந்து நீங்கள் அருணை போய் ஜெயிக்க முடியாது. சீமான் மாதிரி எவ்வளோ பொய் புரட்டு பித்தலாட்டம். அவர் சாப்பிட்ட கறியெல்லாம் சாப்பிட்ருக்காரா? ஆமக்கறி. ஆமாம், அமக்கறி, இன்னும் பல கறிகள் சாப்பிட்ருக்காரு, அதெல்லாம் அவர் சாப்பிட்ருக்காரு. அதனால் சீமான் கிட்ட அவர் நெருங்க முடியாது. அவர் ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் தான். அம்மா போயிருக்காரு, படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் பட்டம் வாங்கியிருக்காரு, டிஐஜி ஆகிருக்காரு, அவ்வளோதானே. இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது தவறு. ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து அது மாதிரி பேசுகிறார். எங்கெங்கே போய் அவன் காலிலெல்லாம் விழுந்திருக்காப்புல, விழுந்து எங்கெங்கே போய் ஆமக்கறி, முயல் கறி இதெல்லாம் சாப்பிட்ருக்காரு, உடும்பு கறி சாப்பிட்ருக்காரு. இவருக்கு எவ்வளோ பேர் சோறு போட்டு வளர்த்துருக்காங்க, பிச்சை எடுத்து எவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்குமார் நான் பண்ணல, இல்லை இன்னும் உண்டியல் வச்சு பிச்சை எடுத்துகிட்ருக்கேன் வெளிநாட்டில் சீமானுக்காக. அதெல்லாம் அவர் செய்ய முடியுமா? அருண்குமாருக்கு வெளிநாட்டிலேருந்து காசு தருவாங்களா பிச்சை கேட்டாலும்? இல்லை, அவர் எடுப்பாரா? இவர் எடுக்கிறார்ல, உண்டியல் வச்சு இன்றைக்கு வரையும் வசூல் பண்ணிகிட்ருக்காங்கள, தான் முடியுமா? ஸோ அதனால் குமார் வந்து சீமான் ஆக முடியாது, எப்போவுமே ஆக முடியாது. ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், அவ்வளோதான். சீமான் அவர்கள் வந்து பொது மேடையிலையுமே சரி, இல்லை தனிப்பட்ட விதத்துலையுமே சரி, அவருடைய பேச்சு என்னவாக இருக்கும், எந்த முறையில் அவர் பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தக வெளியீட்டில் வந்து அங்கே போயிட்டு இவர் ஏன் தேவையில்லாமல் அரசியல் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது வந்து அங்கேயுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடலை வந்து இவர் புறக்கணித்து விட்டு பாண்டிச்சேரியினுடைய பாடலை வந்து ஒலிக்க செய்ததாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்கள் அப்போவுமே கூட வந்து அவர் அதை வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக அவர் வந்து பேசலை. இது குறித்து உங்களுடைய அவர் வந்து என்ன அந்த அந்த இதை பொறுத்தளவுக்கு என்னென்னா, கூப்பிட்டவர்கள் மேலே தான் தப்பு, கூப்பிட்டவங்க தான் தப்பு. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஊர்லெல்லாம் கெடா வெட்டி பொங்கல் வைப்பாங்கல்ல, அதுக்கு எவனா ஒரு பரம குடியார் நாயை கூப்பிட்டுருவாங்க. செவாடாடே சரி சாப்பிட்டு போகிறான், ஊரே சாப்பிட போகுதுன்னு. அவன் வந்து அங்கே 7:30 இழுத்து அந்த கெடா வீட்டில் காது ஊத்தில் பெரிய சண்டை இழுத்து விட்டு பயங்கர பிரச்சனையை பண்ணி விட்டு அந்த நாளாக பிரிஞ்சு அடித்து சட்டைக்கிட்டெல்லாம் கிழித்து மண்டையை உடச்சிப்பாங்க 4 பேர். இது எதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவனை கூப்பிட்டது தான் காரணமாக இருக்கும். இப்போ அவனை சிறப்பை கல் அடிக்கக்கூடாது, கூப்பிட்டவனை தான் அடிக்கணும். அந்த இதில் அந்த விசேஷத்தில் பார்த்தா அங்கே உள்ள பெரிய மனுஷங்க சொன்னாங்க, அவனை விட்டு அவனை ஒன்றும் பண்ணக்கூடாதியா, அது குடியார் நாயின்னு தெரியும், அது முட்டா பையன்னு தெரியும், அவனை எதுக்குடா கூப்பிட்டு வந்தீங்க இங்கே? அவனை கூப்பிட்டு வந்ததுனால தானடா இங்கே கறி பிரச்சனையே வந்துச்சு, கூப்பிட்டவன் யாரான்னு அவனை சிறப்பால் அடிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்னா, சீமானை பொறுத்தளவுக்கு தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் தேசியம் தொடர்பான புக்கு அங்கே வந்து சீமானோட தமிழ் தேசியம்ன்றது கருணாநிதி எதிர்ப்பு, கருணாநிதி குடும்ப எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு தான் அவரோட தமிழ் தேசியம். அதை தாண்டி எதுவுமே இல்லை. அதுக்காக தான் அவர் பணம் கொடுத்து வச்சுருக்காங்க, டெல்லியிலேருந்து பணம் கொடுத்து மாமூல் கொடுத்து வீட்டு வாடகை கொடுத்துலாம் வச்சுருக்காங்கன்னா, திமுகவை எதிர்ப்பதும் திமுகவை பற்றி கழுவி ஊற்றுறதும் கருணாநிதி அவர்களை பற்றி கழுவி ஊற்றுறதும் இதுக்காக தான் அவருக்கு மாமூல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபியிலேருந்து. ஸோ அதை அவர் கரெக்டாக செய்வார், எங்கே கூப்பிட்டாலும் அதை தான் செய்வார். நீங்கள் எங்கே சுற்றினாலும் வந்து அதை அந்த பாயிண்ட்டு தான் வருவார். இல்லை, தமிழ் தேசியம் குறித்தான புத்தக வெளியீடாகவே இருந்தாலும் அவங்க ஏற்கனவே வந்து நாங்கள் சொல்லி தான் கூப்பிட்டோம், அரசியல் பேசாதீங்க. அதுதான் அப்போ அவரோட சம்பளம் கொடுத்தா அப்போ முதலாளி கோவிச்சுப்பான்ல, புரியுதா இல்லையா? இதுக்காக தானே சோறு போட்டு வளர்க்குறாங்க சீமானை. குஜராத்திகள் வளர்க்குறதே காரணம் என்னென்னா, திமுக உடைக்கிறதுக்காக, திமுக பற்றி கழுவி ஊற்றுறதுக்காக தான் ஒரு சம்பளம் கொடுத்து வீட்டு வாடகை கொடுத்து, அதற்காக எந்த மேடை கிடைத்தாலும் வந்து அதுக்கு தான் சம்பளமே கொடுக்குறேன். நீ எங்கே போனேனாலும் இதை தான் பேசணும். பாத்ரூமில் இருந்தீங்கன்னா கூட வந்து திமுகவையும் கருணாநிதி குடும்பத்தையும் தான் திட்டணுன்றது தான், அதுக்கு தான் அவருக்கு காசு கொடுக்குறாங்க மாதம் மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் எலெக்ஷன் டைமில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தான். அப்புறம் அது இந்த இடம் அந்த இடம் என்ன, இது அருமையான மேடை இல்லை, புத்தக வெளியீட்டில் வச்சு கழுவி ஊற்றுறது எப்படி இருக்குது? வாங்கின காசுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு தான் சீமான் பயன்படுத்தார். கூப்பிட்டவங்களை தான் சொல்லணும், கூப்பிட்டவர்களை சொல்லணும். ரெண்டாவது பப்பாசியா உப்பாசியா ஒன்று இருக்குது, பப்பாசி. இந்த பப்பாசி பெரிய பயங்கரமான ஒரு ஆகப்பெரும் டுபாக்குன்றது வருது. அதாவது என்னென்னா, பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் பேசியிருக்காங்க. எங்கள் வயிற்றில் மண்ணை பொழப்பில் மண்ணை போடுறாங்க. என்ன நீங்கடா பிச்சையாடா இருக்கிறீங்க, உங்கள் பொழப்பில் மண்ணை போடுறீங்க. ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு கடை கேட்க வந்தால் மட்டும் என்ன பேச்சு பேசுகிறீங்க, வாய் இது வரைக்கும் நீளுது உங்களுக்கு. அவர்கிட்ட கேட்கணும், இவர்கிட்ட கேட்கணும், நீ மெம்பரா,
மெம்பரில் அவங்க கடன் தர மாட்டேன், கடன் தர மாட்டேன், இத்தனை நம்பர் கடையில் உங்களுக்கு கிடையாது, இந்த ரோலை உங்களுக்கு வராதுன்னு பேசுகிறீங்கல்ல, இந்த பேசிக் அறிவு வேணாம். உங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு பிச்சை போடுறது தமிழக அரசு, அந்த காசை வாங்கி ஸ்பான்சர் வாங்கி பல வேலை பண்ணுறீங்க. அப்போ உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த 10 நாள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல யார் நிகழ்ச்சி நடத்துகிறா, அவனுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, யார் யார் பங்கேற்கிறார்கள், யார் பேச போகிறாங்க, யார் என்ன பேசுவாங்கன்னு கூட தெரில அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆகப்பொரு கூமுட்டையாக இருப்பீங்க, எவ்வளோ புத்தகம் வைக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? முழுக்க முழுக்க காரணம் வந்து அந்த பப்பாசி தான். பப்பாசி அதுக்கப்புறம் அந்த புத்தக வெளியீட்டாளர் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சரி வந்து அதை பெருமையாக பேசுவாங்க, நமக்கு ஒரு ரீச் இருக்குன்னு கூப்பிட்டுருக்கலாம். அவருக்கெலாம் அவரை தெரியாது. டிஸ்கவரி புக் பேலஸ்லாம் அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு அரசியல் இதெல்லாம் இருக்காது. இதை நம்ம மேடையை பயன்படுத்தி பண்ணிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இது வந்து கூப்பிட்டவங்க மேலே தப்பு இருக்குது. ஏன்னா அவர் எப்போவுமே இப்போ சீமானுக்கு காசு கொடுத்து வளர்க்குறது எதுக்கு, வாடகை கொடுக்குறாங்க எதுக்கு பண்ணுறாங்க, திமுக எதுக்குறது. அப்போ அதைத்தான் அவர் எல்லா இடத்துலையும் பேசுவார். இப்படிதான் அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்தை வந்து அவர் எந்த அளவுக்கு இழிவுபடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும். தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை இவரும் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒரு பக்கம் ஆளுநரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ வந்து இன்னும் ஏன் வந்து தமிழக அரசு வந்து சீமான் மேலே எந்த நடவடிக்கையும் இதற்காக எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுங்க. திமுக தெரியுமா கிட்னி திருடுறதுக்கு அந்த பையன் கூப்பிட்றான்னு, விரட்டி அடிக்க போனோம்னா வண்டியில் வச்சு கிட்னியை திருடிடுவாங்கன்னு தெரியும். அதனால் அந்த தெரியுமில்ல அந்த காமெடி, வடிவேல் காமெடியில் ஒரு பையன் ஓடி வருவான்ல, அந்த கேரக்டர் தான் சீமான். வாடா பார்த்துக்கலாம் வாடா பார்த்துக்கலான்னு. ஆனால் வண்டிக்குள்ளே ஜிலாம் இருக்காங்க. அவங்க வந்து எப்படியும் திமுக இறக்கி விட்டு பிடிச்சி கிட்னியை தின்னணுன்னு தான் அவங்களோட வேலை. இதுக்கு அதுக்கு அப்படி இருந்தால் கூட வந்து தமிழ் தாய் வாழ்த்தை இழிவுபடுத்துகிற அளவுக்கு வந்து இல்லை, அப்படி தான் நம்ம எரிச்சல் ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி தான் சீரியஸாக பண்ணுவாங்க. டக்குன்னு நீங்கள் போய் பண்ணிட முடியாது. ஆனால் ஒரு நாள் இருக்குது, அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. வச்சு சவட்டடி அடித்து அன்னைக்கோட முடிச்சு கட்டிடுவாங்க. அது ஒரு நாளைக்கு நடக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க. நன்றி.